வெளியில நடக்கிற மார்க்கெட்டிங் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். வெளியில என்ன நடக்குது? அப்போ வந்து ஒரு ஒரு சோப்பு, ஏதாவது சோப்பு வச்சுக்கலாமா? ஒரு சோப்பு, அந்த சோப்பு தயாரிக்கிற செலவு வந்து ஒரு ஒரு ரூபா வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த தயாரிக்கிறவன் அதுக்கு ஒரு லாபம் வச்சு கொடுப்பானா? லாபம் ஒரு ரூபா வச்சுக்கலாம். மொத்தம் அந்த சோப்போட விலை 2 ரூபா. 2 ரூபா, அதாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றேன், என் நாளைக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன், தப்பா தான் நினைச்சுக்கோங்க. 2 ரூபா, அந்த 2 ரூபாங்கிறது நெக்ஸ்ட் டீலர் கிட்ட போகுது. சரிங்களா? அந்த டீலர் கிட்ட போகக்குள்ள தான் 1 ரூபா லாபம் வச்சு 2 ரூபா நிற்கிறான். ஆமா. இப்போ டீலர் வேற ஏதாவது ஒரு லாபத்தை கொடுப்பாராமா, அவருக்கு லாபம் வேணுமில்ல, அவரு ஒரு 2 ரூபா லாபம் வச்சுக்கிறாரு. அங்கிருந்து நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகுது. டிஸ்ட்ரிபியூட்டர் ஏதாவது ஒரு லாபம், அவர் 2 ரூபா வச்சுதான் விற்கணும். அப்புறம் அவருக்கும் லாபம் வேணும், அந்த 4 ரூபா ஆயிடுச்சு. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இன்னும் 2 ரூபா லாபம் வச்சுக்காரு, மொத்தம் 6 ரூபா ஆயிடுச்சு. இந்த 6 ரூபா காஸ்ட் வந்து ஹோல்சேலருக்கு போகுது. ஹோல்சேலர் 6 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறாரு, அவரும் 6 ரூபாய்க்கு ப்ராடக்ட் விற்பாரு. இல்ல அப்ப வாங்கின காசுல லாபம் பார்க்காம அவர் லாபம் வச்சுப்பாரா? அவர் 2 ரூபா லாபம் வச்சுக்கிறாரு. ஹோல்சேலர் 2 ரூபா லாபம் வச்சு எங்க மளிகை கடை வைக்கிறார்.